மாவளிங்கிழங்கு ரெடிங்க. பாருங்க, கடுகு 100 கிராம், 1 கிலோ கிழங்குக்கு 1/2 கிலோ பச்சை மிளகாய், அது ரெண்டும் சேர்த்து ஊற வச்சிட்டோம். திரும்ப ஒரு வாரம் ஊறிச்சிங்க. ஊற வச்சு மோர்லேயே ஊறணும், பச்சை தண்ணியிலையாவது போட்டுறாதீங்க. பச்சை தண்ணியிலையாவது அரிஞ்சியாவது, மண் கழுவுறது மட்டும்தான் பச்சை தண்ணி. க்ளீன் பண்ணி கழுவி விட்டு ஊற வைக்கும் போது மோரில் தான் ஊற வைக்கணும். ஆனால் வெண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதான். அதனால் 4 தடவை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. அப்புறம் திரும்ப ஊற வச்சுட்டு பச்சை மிளகா 1/2 கிலோ போட்டுக்குங்க. 1 கிலோ கிழங்குக்கு ஒரு வாரம் ஊறட்டும். நல்லா கிண்டி விடுங்க. டெய்லியும் இந்த மாதிரி குச்சி மாதிரி இது மாதிரி வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க. இது மோர் சில்பறது. அதை வச்சு தான் நான் ஈரமே இல்லாத துடைச்சிட்டு இது பண்ணேன். நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. இதுக்கு மேலே இதை பாதுகாப்பாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா அதனால தான் இதை போட மாட்டாங்க அதிகம். முதல்ல போடுவாங்க. இப்போ எங்கள் ஆயா இருக்கும்போது போடுவோம். இப்போலாம் யாருமே மாவளிங்கிழங்குனா பின்னாடி ஓடுறாங்க. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு தரம் இதை பார்க்கும் போதே வாசம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஞாபகம் எவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சரி எப்படியா ட்ரை பண்ணி பார்க்கணும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நல்லா வந்திருக்குது. இதுக்கு மேலே நல்லா வரணும் சாப்பிட்ற வரைக்கும். அதனால் இதுக்கு மேலே இது ஒரு வாரம் வெயில்லையே டெய்லியும் காலையில் வெயிலில் வைங்க. நைட்டு உள்ளே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஊறுகாய் எடுக்கிறது மட்டும் ஒரு டப்பாவில் தனியாக எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பானையிலே சட்டியிலே வச்சுக்கிட்டு ஊற வச்சதுலேயே எடுத்து நம்ம டெய்லியும் எடுத்தோம்னாக்கா நம்ம டெய்லியும் நல்லா நீட்டாக மூட மாட்டோம். அதனால் கொஞ்சம் கூட கேப்பில் ஈமிக்காமல் இதை பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் பீரியட்ஸ் ஆகிறவங்க தொடக்கூடாதும்பாங்க. அதனால அப்படி சொல்லி யாருமே தொடமாட்டாங்க. அப்புறம் இப்போ நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்கப்படுறதில்ல. அதனால் பீரியட்ஸ் ஆகிறவங்க தொடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை யாரும் இப்போ போட போகிற மாதிரியே நான் பேசிகிட்டு இருக்கேன். இது இப்போ இன்றைக்கி கடுகு 100 கிராம், பழம் மிளகாய் பழம் 100 கிராம், ரெண்டையும் சேர்த்து அரைச்சி ஊற்றி கிண்டி மோர்லேயே ஊற்றி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. கடுகு மிளகாயும் மோரில் தான் ஊற்றி அரைக்கணும். மோர் ஊற்றி அரைச்சி ஊற்றி கிண்டி வச்சாச்சு. இனிமேல் வெயிலில் வச்சு எடுக்க வேண்டியதான். இதுதான் வேலை. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.